என்டிஏ கூட்டணி எல்லாருக்கும் முன்னாடி நாங்கள் வந்து கூட்டணியை உருவாக்கி மக்கள் மத்தியில் போயிட்டோங்கிற ஒரு பெர்செப்ஷனை உருவாக்கிட்டாங்களா சார்? நிச்சயமா அது ஒரு பெரிய வெற்றி என்டிஏக்கு. எப்போவுமே இது வரைக்கும் ஒரு 2019 சரி 21 சரி அவங்க தான் கடைசியாக எல்லாத்தையும் முடிப்பாங்க. இந்த முறை பரவாயில்ல, ரொம்ப முன்னாலே முடித்து எல்லா தலைவர்களையும் டிடிவி தினகரன் அவர்களையும் இபிஎஸ் அவர்களையும் ஒன்றாக இணைத்து அவங்கள கை குலுக்க வச்சு அவங்கள ஜாயிண்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அட்ரஸ் பண்ண வச்சு பெரும் முயற்சிகளை அதிமுக பாஜக எடுத்திருக்கிறது. பாஜக குறிப்பாக இந்த கூட்டணியை ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு முயற்சிகள் எப்படி பலனளிக்க போகுதுங்கிறது கிரவுண்டில் இந்த அலையன்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, கிரவுண்டில் எவ்வளோ ஒற்றுமையாக வேலை செய்ய போகிறாங்கங்கிறத பொறுத்து தான். எடப்பாடியை முன்னிறுத்தணும், ஆனாலும் கூட்டணி ஆட்சி என்டிஏ அலையன்ஸ் அப்படிங்கிற டோன்லேயே வேணும்னு தான் பேசுகிறாங்க பிஜேபி. வேணும்னு தான் பேசுகிறாங்க. ஏன் எடப்பாடியை டிஸ்டர்ப் பண்ணணும் அவங்க? ஏன் எடப்பாடி வந்து பிஜேபி டிஸ்டர்ப் பண்ணணும்? அரசியல் அவங்க பண்ணக்கூடிய அரசியல் அதுதான். அது எங்கேருந்து வருதுன்னா, எடப்பாடி செட் ஆஃப் நெகோசியேட்டருங்க. அவர் அரசியல் தெரிஞ்சவர். அரசியல் இப்போ ஓபிஎஸ் அதிமுக தலைவராக இருந்திருந்தா பிஜேபி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணிலாம் வெளிப்படையெல்லாம் பேசாது. அவங்களுக்கு தெரியும் முடிச்சுட்டு வந்த பிறகு நம்ம சொன்னால் அவர் கேட்பாரு அப்படின்னு. ஆனால் எடப்பாடி கேட்க மாட்டார். அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால தான் அவருக்கு ஏதோ ஒரு அழுத்தம் மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, அவருக்கு அவங்களுக்கு தெரியுங்க அவர் எப்படிப்பட்ட லீடர்னு. லைக் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலை இன்னும் முதலமைச்சரா அப்படிங்கிறத தவிர்த்து ஒரு 7 வருஷம் 8 வருஷம் இவ்வளோ ப்ரெஷருக்கு அடியில் ஒரு கட்சியை நடத்துகிறதே பெரிய விஷயம். அந்த கிரெடிட் எல்லாம் நீங்கள் எடப்பாடிக்கு கொடுத்து தான் ஆகணும். அந்த கட்சிக்கு 2021 32% வாக்குகள் அவர் கொண்டு வந்தது வந்து ஒரு சாதாரண விஷயம்லாம் கிடையாது. ஜெயலலிதா 45 வச்சுருந்தாங்க, 30 வந்ததுங்க. அது பெரிய விஷயம். அது மிகப்பெரிய விஷயம். அந்த இடத்துக்கு அதை கொண்டு வர்றது இருக்குது இல்லை, அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஓகே, ஆனாலும் எடப்பாடியார் தொடர்ச்சியாக வந்து நாங்கள் தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்புங்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து கூட்டணி ஆட்சி என்டிஏ ஆட்சி இப்படிங்கிற டோனில் ஏன் வந்து டிஸ்டர்ப் பண்ணி ஒரு களத்தில் இது ஜெல்லாகாது? இந்த ரியாலிட்டி ஜெல்லாகிறது ஒரு விஷயம். எதிர்கட்சி அதை எப்படி எடுக்கிறாங்க பாருங்க. ஆளும் கட்சி இது பிஜேபி கவர்மெண்ட்டாக இருக்குங்கிற ஒரு எண்ணத்தை தான் மக்கள் மனசில் ஒரு 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 சந்தேகத்தை விதைக்க ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு இவங்களே வழிவகுக்கிறாங்க. அது பாஜக தான் சொல்லணும் அதற்கான பதில்.